அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸிலிருந்து தினமும் முக்கியமான ஒரு 30 கேள்விகள் பார்த்து வரோம். இன்று அந்த முக்கியமான 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. நாம் பயன்படுத்தும் ஆஸ்பிரின் என்ற வலி நிவாரணி ஒரு அமிலமா காரமா? அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஆஸ்பிரின் என்பது இது ஆஸ்பிரின் ஏற்கனவே பார்த்தோம். இது வெப்பத்தை குறைக்கும், அதாவது உடல் வெப்பநிலையை குறைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வலி நிவாரணியாக பயன்படுகிறது. ஆன்சர் சரிதான். நாம் பயன்படுத்தும் ஆஸ்பிரின் என்பது ஒரு அமிலமாகும். அடுத்த ஒன்று, எலுமிச்சையில் உள்ளது என்ன அமிலம்? வினிகர், ஆப்பிள், தயிர், தக்காளி. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். எலுமிச்சை என்ன அமிலம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம். வினிகரில் அசிட்டிக் அமிலம் உள்ளது. ஆப்பிளில் மாலிக் அமிலம் உள்ளது. தயிரில் லாக்டிக் அமிலம் உள்ளது. தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. இது ஒரு அமிலம் ரிலேட்டடாக முக்கியமான கேள்வி. அமிலங்களின் பொதுவான சுவை என்ன? அமிலங்கள் பொதுவாக புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும். சலவை சோப்பின் வேதிப்பெயர் என்ன? இது சலவை சோடா கிடையாது, சலவை சோப்பு. சலவை சோப்பின் வேதிப்பெயர் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு என்பதாகும். நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் வேதிச் சேர்மங்கள் என்ன? இதை நீரில் கரைச்சா ஹைட்ரஜன் அயனி வெளிவரும். கண்டிப்பாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிலங்கள் ஆகும். தக்காளியில் காணப்படும் அமிலம் என்ன அமிலம்? இப்போ தான் பார்த்தோம். தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் உள்ளது. பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள் என்ன வகை அமிலங்கள்? பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள் பார்த்தீங்கன்னா கரிம அமிலங்களாகும். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் என்ன அமிலம்? சிவப்பு எறும்பு இதோட கொடுக்கில் என்ன அமிலம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பார்மிக் அமிலம் உள்ளது. புளியில் காணப்படும் அமிலம் என்ன அமிலம்? புளியில் பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம் காணப்படுகிறது. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுபவை எவை? வயிற்றில் அமிலத்தன்மை அசிடிட்டி உருவாச்சினா நடுநிலையாக்க பயன்படுபவை அமோனியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. கனிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கனிம அமிலம் என்பது நைட்ரிக் அமிலம் தான் கனிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டாகும். காரத்தை நீரில் கரைக்கும் போது அது என்ன அயனிகளை தருகிறது? காரத்தை நீரில் கரைச்சா இது OH- அயனிகள், ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? அமிலங்கள் நிறமற்றவை, அமிலங்கள் அரிக்கும் தன்மையற்றவை. இது தவறானது. பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் காணப்படும். அமிலங்களின் நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்தும். அதில் தவறான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா அமிலம் அரிக்கும் தன்மையற்றவை என்பது தவறான ஒன்று. பீனாப்தலின் அமில கரைசலில் தரும் நிறம் என்ன நிறம்? பீனாப்தலின் அமில கரைசலில் தரும் நிறம் பார்த்தீங்கன்னா நிறமற்றதாக உள்ளது. திண்ம நிலையில் உள்ள அமிலம் என்ன அமிலம்? திண்ம நிலையில் உள்ள அமிலம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பென்சாயிக் அமிலமாகும். மஞ்சள் நிறங்காட்டி காரக்கரைசலில் என்ன நிறமாக மாறுகிறது? மஞ்சள் நிறங்காட்டி காரக்கரைசலில் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமாக மாறுகிறது. காப்பர் மற்றும் பித்தளை பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து பாதுகாப்பது என்ன? காப்பர் மற்றும் பித்தளை பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து பாதுகாப்பது வெள்ளீயம் ஆகும். லிட்மஸ் நிறங்காட்டி எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? லிட்மஸ் நிறங்காட்டி பார்த்தீங்கன்னா லைக்கன்கள் என்பதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. வேதிப்பொருளின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சல்பியூரிக் அமிலம் தான், அதாவது கந்தக அமிலம் தான் வேதிப்பொருளின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை நிறங்காட்டி அல்லாதது எது? இதில் மெத்தில் ஆரஞ்சு என்பது இயற்கை நிறங்காட்டி கிடையாது. உணவுப் பொருள்கள் கெடாமல் இருக்க உதவுவது என்ன அமிலம்? உணவுப் பொருள்கள் கெடாமல் இருக்க உதவுவது அசிட்டிக் அமிலமாகும். புதை படிவ எரிபொருள் எரியும் போது வெளிப்படும் வாயு என்ன வாயு? இதில் புதை படிவ எரிபொருள் எரியும் போது வெளிப்படும் வாயு இவற்றில் ஏதுமில்லை என்பதுதான் சரியான விடை. அல்கலிகள் என்பவை என்ன? அல்கலைகள்
அல்கலிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீரில் கரையும் காரம்தான் அல்கலி என்று அழைக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில் உள்ள அமிலம் என்ன அமிலம்? தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளில் உள்ள அமிலம் சல்பியூரிக் அமிலமாகும். காஸ்டிக் சோடா எனப்படுவது என்ன? ஆப்ஷனில் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் காஸ்டிக் சோடா என்று அழைக்கப்படுகிறது. திரவ நிலையில் உள்ள காரம் எது? அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டுமே திரவ நிலையில் உள்ள காரமாகும். குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் என்ன காரம்? குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்பது சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் அல்கலி அல்லாதது எது? எது அல்கலி கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பைகார்பனேட் என்பது அல்கலி கிடையாது. தேனியில் உள்ள அமிலம் என்ன அமிலம்? தேனியில் உள்ள அமிலம் பார்த்தீங்கன்னா பார்மிக் அமிலம் உள்ளது. செம்பருத்திப்பூ நிறங்காட்டியை காரக்கரைசலில் சேர்க்கும்போது உண்டாகும் நிறம் என்ன நிறம்? செம்பருத்திப்பூ நிறங்காட்டியை காரக்கரைசலில் சேர்க்கும்போது உண்டாகும் நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உண்டாகிறது. அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உண்டாக்கும் வினையின் பெயர் என்ன? அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது. அந்த வினை பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்கல் வினையாகும். குளவி கொட்டும்போது நம் உடலில் ஏற்படும் வலிக்கு காரணமானது எது? குளவி கொட்டும்போது நம் உடலில் ஏற்படும் வலிக்கு காரணமானது அல்கலி என்ற காரமாகும். கால்சியம் ஆக்சைடின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? இதில் CaOங்கிறது தான் கால்சியம் ஆக்சைடின் வேதியியல் வாய்ப்பாடாகும். அடுத்த ஒன்று கனிம அமிலம் எது? கரிம அமிலம், வயிற்றுப்புண், வினிகர். ஆப்ஷனில் கனிம அமிலம் பார்த்தோம், நைட்ரிக் அமிலம். கரிம அமிலம் டார்டாரிக் அமிலம். வயிற்றுப்புண் ஏற்பட காரணமானது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். வினிகர் அசிட்டிக் அமிலம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஒன்று. சரியான விடையலி காரங்களின் நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்தும். காரங்களோட நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்தும். கூற்று 2 பாருங்க, காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்து சொல்லிடுவோம். 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்று டெட்டுக்காக சயின்ஸ் ரிலேட்டடாக 30 முக்கியமான கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.